சங்க இலக்கிய நூல்கள் ஒரே காலத்தைச் சேர்ந்தது கிடையாது. பல புலவர்கள் பல நேரங்களில் பல இடங்களில் பாடிய பல பாடல்கள் சங்க இலக்கியங்கள். அதுல தொலைந்தது போக எஞ்சி இருப்பவற்றை தேடி தொகுக்க முயற்சி செய்த புலவர்கள் அடி வரையறையை வச்சும் பாடு பொருள் வரையறையை வச்சும் தொகுத்து உருவாக்கின காலம் சங்க காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சங்க காலத்தில் 8 வகையாக தொகுக்கப்பட்ட நூல்களை 8 தொகை நூல்கள்னும் 10 வெவ்வேறு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பாக 10 பாட்டு அப்படின்னும் இவை இரண்டையும் சேர்த்து 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வகைப்படுத்தி இருக்கோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகியவை 8 தொகை நூல்கள்னு அழைக்கப்படுவது. திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, மலைபடுகடாம், சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை இவையெல்லாம் சேர்த்து 10 பாட்டு என்று சொல்றோம். இதுல புறநானூறு மிகச்சிறந்த நூலாக பார்க்கப்படுவது. இதை 2வது திருக்குறள்னு கூட சொல்றது உண்டு. முடியுடை மூவேந்தர்கள், கடையேழு வள்ளல்கள் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பு இதையெல்லாம் பறக்க பேசக்கூடிய நூல் புறநானூறு. பழந்தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான நூலா இதை பார்க்கலாம். என்றைக்கோ வாழ்ந்த புரவலர்கள், மன்னர்கள் பற்றி எல்லாம் கேட்டறிந்த செய்திகளை வைத்து பாடப்பட்டது இல்லை புறநானூறு. அந்தந்த மன்னர்கள் காலத்திலே வாழ்ந்திருந்து நேரடியாக தாங்கள் கண்டவற்றை அனுபவித்தவற்றை பதிவு செய்ததுதான் புறநானூறு அப்படின்னு பெரியவர்கள் குறிப்பெழுதியிருக்காங்க. முடியுடை மூவேந்தர்கள் காலத்துல குறுநில மன்னர்கள் பலர் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பாரி, ஓரி, நள்ளி, ஆயி, காரி, பேகன், அதியமான் அப்படிங்கிற வள்ளல்கள் எல்லாம் கூட. தலையாலங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பெருநில மன்னன் வேளிர் ஐவரோட சேர்ந்து எதிரியை தாக்கிய வரலாற்று குறிப்பு இருக்கு. அதாவது பெரிய மன்னர்கள் சிற்றரசர்களுடைய துணையோடு சேர்ந்து எதிரியை எதிர்த்ததெல்லாம் இந்த புறநானூற்றில் பதியப்பட்டிருக்கு. அந்தந்த பாடல்கள் பாடப்பட்ட போது இருந்த சமுதாய நிலை, மக்கள் நிலையெல்லாம் இந்த புறநானூற்று பாடல்கள் பிரதிபலிக்கும். மன்னனின் கடமை மக்களினுடைய துன்பத்தை போக்குறது, தவறுகளுக்கு சரியான அளவிலே தண்டனைகளை வழங்கி திருத்துவது. இது தவிர மன்னர்களுக்குரிய தனிப்பண்பு கொடை. புலவர்களுக்கு கைமாறு கருதாமல் நிறைய கொடைகளை கொடுத்திருக்கிறார்கள் மன்னர்கள். அதோடு மட்டுமில்ல, புலவர்கள் மன்னர்களோடு நட்பு செய்து வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன், சோழன் நலங்கிள்ளி, சேரமான் கணைக்கால் இரும்புரை, இந்த மன்னர்கள் எல்லாம் தாங்களே சிறந்த புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. மன்னர்களும் புலவர்களுமாக 2 விதங்களிலும் சோபித்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் ஈன்று புறம் தருதல் அப்படின்னு பாடுற புறநானூறு சொல்ற செய்தி என்னன்னா, தாயானவள் தன் மகன் நாட்டுக்காக சிறந்த போர் புரியக்கூடிய வீரனாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாள் அப்படிங்கிறத சொல்லுது. மன்னர்கள் சிறந்த வீரர்களாக இருந்து போர்க்களம் கண்டவர்கள், அவர்களுடைய வீரம் மக்களிடையே பிரதிபலித்தது அப்படிங்கிறத இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். புல்வேல் குரம்பைகள் அப்படிங்கிறது அன்றைய குறவர்கள் வாழிடம், அரண்மனைகள் மன்னர்கள் வாழிடம். இப்படி குறவர்கள் வாழிடம் முதல் மன்னர்கள் வாழிடம் வரை பல்தரப்பட்ட மக்களினுடைய வாழிடங்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் புறநானூறு பதிந்திருக்கு. பழந்தமிழ் மக்களுடைய விருந்தோம்பல் பண்பு, அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள், அணிகலன்கள் எல்லாவற்றை பற்றியும் புறநானூற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். உழவர், தச்சர், வணிகர், வேட்டுவர், ஆயர், அந்தனர் என்று அவரவர் செய்த தொழில்களின் அடிப்படையில தமிழ் மக்களிடையே இன பாகுபாடு இருந்திருக்கு. இந்த பாகுபாடுங்கிறது உயர்வு தாழ்வு கிடையாது, அடையாளம். இவர்கள் என்னென்ன தொழில் செய்கிறார்கள் அப்படின்னு. அந்தனர்கள் அறவோராக இருந்து வேள்வி வேட்டிருக்கிறார்கள், வேதம் சொல்லி இருக்கிறார்கள்ங்கிறதும் இருக்கு. இது தவிர மிகச்சிறந்த சங்க நூலான புறநானூறு தமிழர்கள் தெய்வ வழிபாட்டை என்றுமே கைவிட்டதில்லை அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது. கடவுள் வாழ்த்து பாடல்கள் மட்டும் கிடையாது, உள்ளே உள்ள பாடல்கள் முழுவதிலும் தமிழர்களுடைய நடையிலே சிவன், திருமால், முருகன் ஆகிய தெய்வங்களை அன்று தொட்டே இவர்கள் வணங்கி இருக்கிறார்கள், தமிழர்கள் வணங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை புறநானூறு தருகிறது. இத்தகைய புறநானூற்று பாடல்களை அத்தனையும் படித்து உணர்வதன் மூலமாக தமிழ் மக்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி, தங்களுடைய வாழ் நெறியை பற்றிய தெளிந்த அறிவை பெறலாம். யார் ஏற்படுத்துகிற குழப்பங்களுக்கும் பலியாகாமல் இருக்கலாம். இது முக்கியமான செய்தி. இதுல இனி புறப்பொருள் வெண்பாமாலை, தொல்காப்பியம் ஆகிய 2ஐயும் வைத்து புறநானூறு அப்படிங்கிற நூல்ல இருக்கக்கூடிய திணைகளை பற்றிய வரையறையை பார்ப்போம். தங்களுடைய மன்னனுடைய கட்டளை பெற்றோ பெறாமலோ எதிரிகளின் பசுக்கூட்டங்களை கவர்தல் அப்படிங்கிறது
வெட்சி திணை அப்படின்னு சொல்லப்படுது. வென்றி வேந்தன் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்றி கல்முனை ஆதந்தன்று. புறப்பொருள் வெண்பாமாலை இப்படி சொல்லுது. 19 துறைகளை கொண்டதாக இந்த வெட்சி திணை அமைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. வெட்சி அப்படிங்கிறது இப்படி பசுநிறை கூட்டம் கவரும் பொழுது அணிந்து கொள்ளக்கூடிய சிவந்த நிறப்பூ அப்படிங்கிறது பொருள். இப்படி பகைவர்கள் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை மீட்டல் அப்படிங்கிறதுக்கு கரந்தை திணை அப்படின்னு பேரு. மலைத்து எழுந்தோர் மரம் சாய தலை கொண்ட நிறை பெயர்த்தன்று. இது புறப்பொருள் வெண்பாமாலை தருகிற வரையறை. கரந்தைங்கிறது கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பூண்டு தாவரம். இந்த திணை 13 துறைகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெற்றியும் கரந்தையும் தம்முள் மாறே அப்படிங்கிறது பன்னிரு படலம் தருகிற விளக்கம். வெற்றிக்கு மாறானது கரந்தை. ஒருவர் பசுக்கூட்டம் கவர, மற்றவர் பசுக்கூட்டங்களை மீட்டல் அப்படிங்கிறதுனால ஒன்றுக்கொன்று மாறானது. தொல்காப்பியம் இதற்கு வேறு விதமாக விளக்கம் சொல்லுது. இது ரெண்டையும் ஒரே திணையாக அடக்கி கொள்ளுகிறது. பகைவர்கள் நாட்டை கவர எண்ணி போரிடச் சொல்லுவதற்கு வஞ்சி திணை அப்படின்னு பேரு. வாடா வஞ்சி தலைமலைந்து கூடார் மண் குழல் குறித்தன்று. தொல்காப்பியர் இதுக்கு விளக்கம் தரும்போது மண்ணாசையால் போர் மேற்கொள்வது அப்படிங்கிறார். 20 துறைகளை கொண்டது இந்த திணை. இந்த போர் செயலுக்குரிய பூ தான் வஞ்சி பூ. அடுத்து வருவது காஞ்சி திணை. தம்மை நோக்கி போர் செய்ய வந்தவரை எதிர்த்து போர் செய்ய போறதுக்கு பேரு காஞ்சி திணைன்னு பேரு. வேஞ்சின மாற்றான் விடுதர வேந்தன் காஞ்சி குடி கடிமனை கருதின்று. இந்த காஞ்சி திணை அப்படிங்கிறது 21 துறைகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்கள் காஞ்சி பூவை சூடி போரிடுவார்கள் அப்படிங்கிறது வழக்கு. வஞ்சியும் காஞ்சியும் தம்முள் மாறே அப்படிங்கிறது பன்னிரு படலம் தருகிற குறிப்பு. அதனால வஞ்சித்திணை காஞ்சித்திணை ஒன்றுக்கொன்று நேர்மாறானவை அப்படின்னு பெறப்படும். வீடு வேறு நிமித்தமாக பல்வேறு குறிப்புகளையும் தரக்கூடியது இந்த திணைன்னு தொல்காப்பியர் சொல்றார். பகைவரிடமிருந்து மதிலை காத்துக் கொள்ளுதலுக்கு நொச்சி திணை அப்படின்னு பேரு. எப்புழை ஞாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூ புகழ்ந்தன்று. 8 துறைகளை கொண்ட இந்த திணைக்கு நொச்சி பூ சூடிக்கொண்டு போர் புரிதல் வழக்கமாக கூறப்பட்டிருக்கு. அடுத்தது உழிஞை திணை. முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார் கொடி நுடங்கு ஆரையில் கொளக் கருதின்று. இது பகைவர்களுடைய மதிலை வளைக்கின்ற செயலை குறிக்குது. அப்போ உழிஞை பூ சூடி சென்று அந்த செயலை செய்கிறார்கள் வீரர்கள். இந்த திணை 28 துறைகளை கொண்டது. உழிஞையும் நொச்சியும் தம்முள் மாறேன்னு பன்னிரு படலம் சொல்லும். ஒன்று கோட்டையை பாதுகாக்கிறது, ஒன்று கோட்டையை கைப்பற்ற போறது. இப்படியாக அமையும். இவை இரண்டையும் ஒரே திணையாக கருதுகிறார் தொல்காப்பியர். செங்களத்து மரம் கருதி பைன் தும்பை தலைமலைந்தன்று. தும்பை மலர் சூடி பகைவரை தாக்கச் செல்லக்கூடிய இந்த திணைக்கு தும்பை திணைன்னு பேரு. இந்த திணை 23 துறைகளை உடையதாக குறிப்பு இருக்கு. தம் வலியை உலகம் உயர்த்தி சொல்லுவதை பொருளாக கொள்ளுவதே தும்பை திணை அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பு தர்றார். அப்படி போரிட வந்த பகைவரை வெல்லுதலுக்கு வாகை திணைன்னு பேரு. அவர்கள் வாகை பூவை சூடிக்கொண்டு பகைவரை எதிர்த்து நின்று வெல்லுவார்கள். இலை புனை வாகை சூடி இகழ் மலைந்து அலைகடல் தானை அரசு அட்டு ஆர்த்தன்று. இந்த வாகை திணை அப்படிங்கிறது 32 துறைகளை கொண்டது. அந்தணர் முதலிய 4 குலத்தோரும் அறிஞரும் தாபதரும் தம் கூறுபாடுகளை மிகுத்தல் வாகை திணை. இது தொல்காப்பியம் சொல்ற விளக்கம். ஒருத்தரோட புகழ், கொடை, தன்னழி, வீரம் இவை எல்லாவற்றையும் பேசுற திணைக்கு பேரு பாடான் திணை. பாடு ஆண் திணை. ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் அழியும் என்று இவை ஆய்ந்துரை தன்று. இது 47 துறைகளை உடையது. அடுத்தது 37 துறைகள் அடங்கிய பொதுத்திணை. பொதுத்திணைங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட அத்தனை திணைகளிலும் சொல்லப்படாத செய்திகளையோ அல்லது அவற்றில் எல்லாவற்றிலும் சொல்லப்படுகிற பொதுவான செய்திகளையோ கொண்டதாக அமைந்திருக்கும். அடுத்தது கைக்கிளை திணை. இது ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஆண்பால் கைக்கிளை, பெண்பால் கைக்கிளை அப்படின்னு 2 வகை உண்டு. இதன் துறைகள் மொத்தம் 19ன்னு அறியப்படுது. அடுத்தது பெருந்திணை. இதை பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண்பால் கூற்று, இருபால் பெருந்திணை அப்படின்னு 2 வகைப்படுது. இதற்கு துறைகள் மொத்தம் 36. ஒரு குலத்திற்கு பல படித்துறைகள் இருக்கும். சில குலங்கள்ல ஒரு படித்துறை, சில குலங்கள்ல 2, சில குலங்கள்ல 4 படித்துறைகள். அதற்கு மேல சுற்றிலும் இப்ப மகாமக குலம் மாதிரி பல இடங்களிலும் படித்துறைகள் உள்ளது இருக்கு. ஒவ்வொரு துறை வழியாகவும் சென்று இறங்கி அந்த குலத்திலே மூழ்கி ஆனந்தப்படுவது போல
ஒவ்வொரு திணைக்கும் பல துறைகள் இருக்கின்றன. அந்த திணையில மூழ்கி இன்பம் பெறுவதற்கு அந்த துறையின் மூலமாக செல்லுதல் அப்படிங்கிறது இதற்கு பொருள். அதனால ஒரு திணைக்கு பல துறைகள். இனி துறைகள் சிலவற்றை பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. வாகை திணையில வர்ற அரச வாகைங்கிற துறை, இது அரசனுடைய இயல்பை பத்தி பேசுறது. பகலன்ன வாய்மொழி இகழ்வேந்தல் இயல்பு உரைத்தன்று. ஆனந்த பையுள், ஒரு குலமகள் தன் துணைவனை இழந்ததை எண்ணி வருந்துறதை குறிக்கக்கூடியது. விழுமம் கூற வேய் தோல் அரியை கொழுனன் வீய குழைந்து உயங்கின்று. பொதுவாக ஒருவன் இறந்ததற்காக சுற்றத்தார் எல்லாரும் வருத்தப்படுவதையும் இந்த துறை குறிக்கலாம். ஒரு தலைவன் செய்தியையும் அவன் குலத்தார் செய்தியையும் அவன் மேல் ஏற்றி கூறுவதற்கு பேரு இயல்மொழித்துறை. எனக்கு இன்னார் இன்னது கொடுத்தார், அவரை போல நீயும் கொடுன்னு கேட்கிறது இயன்மொழி வாழ்த்து அப்படிங்கிற துறை. இன்னோர் இன்னவை கொடுத்தார், நீயும் அன்னோர் போல அவை எமக்கு ஈக என என்னோரும் அறிய எடுத்துரைத்தன்று. உடன் இருக்கிற இருவரை பாடுற துறைக்கு பேரு உடனிலை துறை. மறவர்கள் மதுவை உண்டு மனம் மகிழ்ந்திருக்கிற துறைக்கு பேரு உண்டாட்டு. தொட்டி மீழும் கழல மறவர் மட்டு உண்டு மகிழ் தூங்கின்று. மட்டுங்கிறது இங்க மதுவை குறித்து வர்ற வார்த்தை. உவகை கலூழ்ச்சி, கணவன் போர்க்களத்துல வாளால் வெட்டுண்டு புண்ணாகி இருக்க அவனுடைய தேகம், அதை பார்த்து மனைவி மகிழ்ச்சி அடைகிறத குறிக்கக்கூடிய துறை. தன்னுடைய கணவன் அவ்வளவு சிறந்த வீரனாக இருக்கிறான் களத்துல அப்படிங்கிறத இருந்து மகிழ்றாங்க. வாழ் வாய்த்த வடு வாழ் யாக்கை கேள் கண்டு கலுழ்ந்து வந்தன்று. வடுவாழ் யாக்கை அப்படின்னா புண் நிறைந்த உடம்புன்னு அர்த்தம். எருமை மரம்ங்கிற ஒரு துறை. பகைவர்கள் புறமுதுகிட்டு ஓட அவர்களுக்கு பின்னால் வீர மறவர்களாக போர்ப்படை வீரர்கள் துணிந்து சென்று கொண்டிருப்பது. வெயர் பொடிப்ப சினம் கடை பெயர்படைக்கு பின் நின்றன்று. ஏற்கள உருவகம் அப்படின்னு ஒரு துறை. அந்த துறை அந்த போர்க்களத்து செயல்களை பூராவும் உழவர்களுடைய உழவு தொழிலோடு தொடர்பு படுத்தி உருவகப்படுத்தி பேசுறது. உழவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்றைக்குமே உண்டுதானே. ஏரான் முல்லைங்கிற துறை. ஆண்மகனுடைய பேராண்மை மேலும் மேலும் மிகுத்து போய்கொண்டே இருக்கின்ற பெருநிலையை பெருமை நிலையை பேசுறது. மாறின்றி மரம் கனலும் ஏறு ஆண்குடி எடுத்து உரைத்தன்று. அந்த வலிமை மிகுத்து கொண்டே போகக்கூடிய ஆணினுடைய அந்த வீரத்தை எடுத்து சொல்லக்கூடிய துறை. கடவுள் வாழ்த்து, இது முக்கியமான பகுதி. முப்பெரும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியவர்களுள் யாரேனும் ஒருவரை பற்றிய பாடல் கடவுள் வாழ்த்தாக அமைது. பெரும்பாலும் காவல் கண்ணிய கடலோர் கைதொழும் மூவரில் ஒருவனை எடுத்துரைத்த அன்று. கடவுளர் மூவருக்குள்ள ஒருவரை எடுத்து பேசக்கூடியது, பராவி பாடுவது. புறவலன் மகிழ் தூங்க இரவலன் கடை கூடின்று அப்படின்னு பேசப்படுவது கடைநிலைங்கிற துறை. குடிநிலை உரைத்தல், பழமையிலையும் வீரத்திலையும் புகழ்பெற்ற குடிகளின் பெருமையை சொல்றது இந்த துறை. மண் திணி ஞாலத்து தொன்மையும் மரணும் கொண்டு பிறர் அறியும் குடிவரவு உரைத்தன்று. மன்னர்களை மட்டுமில்லாமல் அவர்களுடைய குடையையும் புகழ்ந்து பேசுவது, அதற்கு பேரு குடை மங்கலம் அப்படிங்கிற துறை. நாள் திசையும் புகழ் பெருக வீற்றிருந்தான் குடை புகழ்ந்தன்று. உலகெங்கிலும் புகழ் பரவி இருக்கக்கூடிய மன்னனுடைய குடையையும் புகழ்ந்து பாடுறது. ஒருத்தரோட குதிரையோட வீரத்தை புகழ்ந்து பாடுறது குதிரை மரம்ங்கிற துறை. எரிபடையான் இகலம் அருள் செறிபுடை மான் திறம் கலந்தன்று. இங்கே மான்கிற வார்த்தை குதிரையை குறிப்பதாக வந்து நிற்கிறது. குறுங்கலி, வேறொரு மகள் மீது ஈர்ப்பு கொண்டு விருப்பப்பட்டவனுடைய செயலை கடிந்து திருத்தும் வண்ணமாக அமைகிறது இந்த துறை. நாரிரும் கூந்தல் மகளிரை நயப்ப வேறுபாடு வேட்கை வீய கூறின்று. அந்த வேட்கை வீழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாடுறது. இன்னொன்னு, ஒருத்தரால துரத்தப்பட்ட மனைவியை மீண்டும் தன்னோடு அவன் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துவதாகவும் இந்த துறை அமையும். புலவர்கள் நீ அவள்பால் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பாடுவதாக இது அமையும். ஒரு மன்னன் இறந்துட்டா அவனை சார்ந்த மக்கள் கையறு நிலையில வருத்தத்துல பாடக்கூடிய செய்திகள் அடங்கியது கையறு நிலை துறைன்னு பேசப்படும். செய்கழல் மன்னன் மாய்ந்து என சேர்ந்தோர் கையறவு உரைத்து கை சோர்ந்தன்று. அதே மாதிரி கழிந்து போன ஒரு பொருளை குறித்து இறங்கி கூறுவதும் இந்த துறையில அடங்கும், கையறு நிலை துறையில அடங்கும். கழிந்தோன் தன் புகழ் காதலித்து உரைப்பினும் மொழிந்தனர் புலவர் அத்துறை என்ப. அடுத்து கொற்ற வள்ளைங்கிற துறை. இது ஒரு மன்னனுடைய புகழை எடுத்துரைத்து
அதன் மூலமாக எதிரிகளின் நாடு அழிவதை குறித்து பேசுற துறையாக அமையுது. மன்னவன் புகழ் கிடந்து ஒன்னார் நாடு அழி பிறங்கின்று. இங்க ஒன்னார் நாடு அப்படிங்கிறது ஒத்து வராதவர்கள் நாடு. நமக்கு ஒத்து வராதவர்கள் சொல்ற மாதிரி இது பகைவர்களை குறிக்கிற வார்த்தை. வெற்றி பூச்சூடி தம்மை தாக்க வருவர்களை எதிர்ந்து நின்று அவரினும் மேலாக போர் செய்து நிற்றல் அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறைக்கு செரு மலைதல் அப்படின்னு பேரு. மலைதல் அதை மீறி நிற்றல், மலைனா உயரமா இருக்கல அது மாதிரி, செருங்கிறது போர், வர்ற போரை மீறி நிற்றல். வெற்றியாரை கண்ணுற்று வளை உட்குவர தாக்கி உலர் செரு புரிந்தன்று. தன் நாட்டு அகழியையும் காவல் காட்டையும் காத்து நின்று எதிரிகளோடு போர் மரம் புரிந்து ஒரு வீரன் உயிரிழந்துறான்னு வைப்போம். அதை பாடுகிற துறை. செருவிடை வீழ்தல், செருங்கிறது போற குறிக்குது, அந்த செருவினிடையே வீழ்ந்து விடுதல். ஆழ்ந்து படுகிடங்கோடு அரும் இலை காத்து வீழ்ந்த வேலோர் விரல் மிகுந்தன்று. இங்க வீழ்ந்த விரல் வேலோர் அப்படின்னா வேல் தாங்கிய வீரன் வீழ்ந்த செய்தியை குறிப்பிடுறது. அறத்தை ஆராய்கிற மன்னனுக்கு மரமும் பிறழ்ச்சியும் இல்லாத நிலை பற்றி அறிவுறுத்துறதுக்கு பேரு செவி அறி உரு அப்படிங்கிற துறை. மரம் திரிபு இல்லா மண் பெரும் சூழ்ச்சி அறம் தெரி கோலார்க்கு அறிய உரைத்தன்று. உயர்ந்தவர்களிடத்திலே அடங்கி ஒழுக வேண்டும் அப்படிங்கிறது தொல்காப்பியர் இதற்கு தர்ற விளக்கம். செவியுரைதானே பொங்குதலின்றி புறையோர் நாப்பண் அவிதல் கடன் என செவி உறுத்தற்றே அப்படிங்கிறார் தொல்காப்பியர். ஒரு வீரன் பகைவர்களோட பசுக்களை கவர்ந்து கொண்டு வர்றத அவனுடைய உற்றார் உறவினர் பார்க்கிறாங்க. அவர்கள் அவனுடைய பசுக்கூட்டம் கவர்ந்து வந்த செயலை நினைந்து நினைந்து மகிழ்றாங்க. இதற்கு பெயர் தலை தேற்றம் அப்படிங்கிற துறை. உற வெய்யோன் இனம் தழி வரவு உணர்ந்து கிடை மகிழ்ந்தன்று. தாபத நிலைங்கிற ஒரு துறை. கணவன் இறந்த நிலையில மனைவியினுடைய கைமை தன்மையை பேசுற துறை அது. குறுந்தலர் கண்ணி கொழுனன் மாய்ந்து என கருந்தடங்கண்ணி கைமை கூறின்று. தானை நிலை அப்படின்னு ஒரு துறை. ஒரு போர் வீரன் அவனுடைய படையும் எதிரியினுடைய படையும் இரண்டு படையுமே வாழ்த்துவது, அந்த அளவுக்கு சிறந்தவனாக அவன் விளங்கினான். அதுக்கு பேரு தானை நிலை. இருபடையும் மரம் பழிச்ச குறுகளத்து பொலிவு எய்தின்று. அதற்கடுத்து தானை மரம்னு ஒரு துறை. இரண்டு போர்படைகளும் தம்முள் ஒன்றுக்கொன்று நிகராக இருப்பதை அவர்கள் இருவருமே உணர்ந்து போர் செய்யாமலே போரை கைவிட்டு விடுவது அப்படிங்கிறது தானை மரம். எப்படியும் யாரும் வெல்ல போவதில்லை அப்படின்னு தெரிகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அப்படி ஒரு முடிவுக்கு வர்றது. தாம் படை தலை கொள்ளாமை ஓம்படுத்த உயர்வு கூறின்று. மற்றவங்களை வெல்லுறதுக்கோ கொல்லுறதுக்கோ துணிஞ்சு நின்ற ஒருத்தனை மட்டுப்படுத்தி சாந்தப்படுத்தி அதை செய்யாம தடுக்கிறது. அந்த துறைக்கு பேரு துணை வஞ்சி துறை. தொகை நிலைன்னு ஒரு துறை. ரெண்டு தரப்பு போரிடுகிறது. போரிட்ட மன்னர்கள், இரண்டு பக்கத்து படைகள் எதுவுமே மிஞ்சாமல் எல்லாருமே அழிஞ்சு போயிடுறது. தொகை நிலை. அழிவின்று புகழ் நெறி ஒழிவின்று களத்து ஒழிந்தன்று. இங்க ஒழிவின்று களத்து ஒழிந்தன்றுன்னா, ஒழிவென்றுனா ஒருத்தர் மிச்சம் இல்லாமல் எல்லாருமே களத்துல பட்டு போயிடுறது. வாழ் வாய்த்து இரு வேந்தர் தாமும் சுற்றமும் ஒருவரும் ஒழியா தொகை நிலை. முதல்ல சொன்ன அடிகள் புறப்பொருள் வெண்பாமாலையோடது. இப்ப சொல்ற விளக்கம் தொல்காப்பியரோடது. நல்லிசை வஞ்சிங்கிற துறை பகைவர்களுடைய இடங்களை எல்லாம் அழித்த வீரனுடைய செயலை பேசுகிறது. அழிக்கிறதுல மன்னர்களை அழிக்கிறது, வீரர்களை அழிப்பது போல இடங்களை துவம்சப்படுத்துறது. ஒன்னாதார் முனைகிட இருத்த வெல்வேல் ஆடவன் விரல் மிகுத்தன்று. இருத்தபின் அழிபிரங்கள் மறுத்துரைப்பினும் அத்துறையாகும். அடுத்து நூலிலாட்டு அப்படின்னு ஒரு துறை. போர்க்களத்துல இருக்கிற நிறைந்த படைகளும் கெடும்படி ஒரு வீரன் போர் செய்யறான். அவன் மார்பில ஒரு வேல் வந்து பாயுது, அதை அவன் பிடுங்குகிறான். அதை விவரிக்கிற செய்தி வந்தால் அதற்கு பேரு நூலிலாட்டுத்துறைன்னு பேர். களங்கழுமிய படை இரிய உளம் கிழித்த வேல் பறித்து ஓச்சின்று. நெடுமொழிங்கிற துறை ஒரு மன்னனுக்கு ஒரு படை வீரன் தன்னுடைய மேன்மையை எடுத்து பேசுறது. மன்னன்ட்ட வீரன் எடுத்து சொல்றான். மண் மேம்பட்ட மதிக்குடையோர்க்கு தன் மேம்பாடு தான் எடுத்து உரைத்தன்று. பரிசில் கடாநிலை அப்படிங்கிற துறை. மற்றவர்கள் பலருக்கும் பரிசு கிடைத்தது, ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு புலவர் சொல்வதாக இருக்கிறது. பரிசில் விடைங்கிற துறை. தன்னை புகழ்ந்து பாடியோர் அனைவருக்கும் அவர்கள் மகிழும்படியாக மன நிறைவு கொள்ளும்படியாக மன்னன் பரிசு கொடுத்து நிறைவு செய்தல் அப்படிங்கிற செய்திகளை பேசும் துறை. வேந்தன்
உள்மகிழ வெல்புகழ் அடைந்தோர்க்கு ஈந்து பரிசில் இன்புற விழுத்தன்று. சற்று மாறுபாடாக பரிசில் துறைன்னு ஒன்று. மன்னனிடம் புலவன் தான் விரும்பும் பரிசில் இது என்று சுட்டி பாடுறது, எனக்கு இன்னது வேணும் அப்படின்னு. மன்னகம் காவல் மன்னன் முன்னர் எண்ணிய பரிசில் இது என உரைத்தன்று. எனக்கு இந்த பரிசு வேணும் அப்படின்னு கேட்கிறது. பழித்தல்னு ஒரு துறை இருக்கு. பாணாற்று படைன்னு ஒரு துறை, அது பாணர்களை வழி சொல்லி அனுப்புதல், உரிய இடத்துக்கு போக சொல்லி. சேங் ஓங்கிய வரை அதரில் பாணனை ஆற்றுப்படுத்தன்று. பார்ப்பன வாகைங்கிற துறை. பார்ப்பனர்ங்கிற சொல்லலாம் எங்கேயோ ஒரு புறநானூற்றுல பேசப்படுகிறது. அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் பார்ப்பனர்கள், தமிழ் மக்களாகவே. அவர்களுக்கு கேள்வி ஒரு மிகுந்த செல்வம். கேள்வியால் சிறப்புடைய பார்ப்பனரின் வெற்றியை பேசக்கூடியது இந்த துறை. கேள்வியால் சிறப்பெய்தியானை வேள்வியான் விரல் மிகுத்தன்று. இது அந்த துறைக்கு புறப்பொருள் வெண்பாமாலை தருகிற அடிவிளக்கம்.